Hello viewers, welcome to Mass Tutor. Exercise 2.6 11th sum. If S1, S2, S3, etc. Sm are the sums of n terms of m APs whose first terms are 1, 2, 3, etc. m and whose common differences are 1, 3, 5, etc. 2m minus 1 respectively, then show that S1 plus S2 plus S3 plus etc. plus Sm is equal to 1 by 2 into mn into mn plus 1. ஓகே, இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணணும். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை ஏபி கொடுத்துருக்காங்கன்னா எம் நம்பர் ஆஃப் ஏபிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதோடைய சம்ஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு த்ரீ ஏபிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோடைய சம்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏபியுடைய சம் வந்து S1, செகண்ட் ஏபியுடைய சம் வந்து S2, தேர்ட் ஏபியுடைய சம்மு S3. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எம் நம்பர் ஆஃப் ஏபிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை சம்ஸ் கிடைக்கும்? எம் நம்பர் ஆஃப் சம்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. S1, S2, S3 எட்ஸெட்ரா Sm. ஓகேங்களா? ஓகே. அண்டு ஒவ்வொரு ஏபிக்குமே ஃபஸ்ட்டு டேர்மும் காமன் டிஃப்ரென்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏபியுடைய ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1, காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 1. செகண்ட் ஏபியுடைய ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 2, காமன் டிஃப்ரென்ஸ் 3. தேர்ட் ஏபியுடைய ஃபஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 3, அதோடைய காமன் டிஃப்ரென்ஸ் எம். அந்த மாதிரி லாஸ்ட்டு ஏபி இருக்குல்லையே mth ஏபி, அதோடைய ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எம், அதோடைய காமன் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2m minus 1. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா ஏபியுடைய சம்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வந்து கிடைக்கணும். இதுதான் வந்து சம் வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நம்ம சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா S1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சம் 1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சம் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இதோடைய ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நமக்கு தெரியணும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ஏபியுடைய ஃபஸ்ட்டு சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏ வந்து 1, காமன் டிஃப்ரென்ஸ் டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபிக்கு 1. அப்போது ஏ ஃபஸ்ட்டு டேர்ம் தெரியும் அண்டு காமன் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதோடைய n டேர்ம்ஸ் தான். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா m டேர்ம்ஸ் அப்படின்ற காமனாக எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்களா? எல்லாத்துக்குமே என்னது n டேர்ம்ஸ். அப்போது nth டேர்ம் வந்து n அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா S1னா S1ங்கிறது ஃபஸ்ட்டு ஏபியுடைய சம். அப்போ நமக்கு ஜென்ரலான ஃபார்முலா தெரியும் இல்லையா? Sn இஸ் ஈக்குவல் டு n by 2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா வந்து சம் ஆஃப் n டேர்ம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் ஃபஸ்ட்டு ஏபியுடைய ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்தீங்கன்னா S1. அப்போ இந்த ஃபார்முலா S1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இங்கே ஒன்றுங்கிறது தட் இஸ் nth டேர்ம் அப்படிங்கிறது மீனிங் கிடையாது. ஃபஸ்ட்டு ஏபியுடைய சம் வந்து S1. ஓகேங்களா? அதோடைய nth டேர்ம் வந்து n தான். அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n by 2 இன்ட்டு 2a, 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி, n மைனஸ் 1, nth டேர்ம் வந்து n தான். அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்டு டி, டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகே. ஸோ இது ஃபஸ்ட்டு ஏபியுடைய ஃபஸ்ட்டு சம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் ஏபி, அதோடைய ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்ன? ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஏபியுடைய ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 2, அதோடைய காமன் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3. இது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான். எல்லாருமே காமனாக வந்து n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஏபியுடைய சம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏபியுடைய சம் வந்து S2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டேர்ம் வந்து a வந்து 2. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன கிடைக்குதுல? n by 2 இன்ட்டு 2aவுக்கு 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி, காமன் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 கொடுத்துருக்காங்களா? ஓகே. இது வந்து செகண்ட் ஏபியுடைய சம் S2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஏபியுடைய சம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? S3 வேணும் அப்படின்னா இதோடைய ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்ன அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த சம்மில் 3 கொடுத்துருக்காங்க. காமன் டிஃப்ரென்ஸ் டி வந்து பார்த்தீங்கன்னா 5. இங்கேயும் n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் இருக்குது. அப்போது தேர்ட் ஏபியுடைய சம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் S3 இஸ் ஈக்குவல் டு n by 2 இன்ட்டு 2a, 2aவுக்கு 2 இன்ட்டு 3 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி, டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா நம்ம கன்டினியூ பண்ணிட்டே போய்கிட்டே இருக்க முடியும். ஆனால் எத்தனை ஏபி கொடுத்துருக்காங்கன்னா m ஏபிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ லாஸ்ட் ஏபியோடைய சம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா Sm. ஸோ அதோடைய ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க சம்மில்?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் கொடுத்துருக்காங்க. காமன் டிஃப்ரென்ஸ் டி வந்து பார்த்தீங்கன்னா 2m மைனஸ் 1. இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? n டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் அதே சேம் ஃபார்மில் அப்ளை பண்ணலாம். sm இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a. 2aவுக்கு 2 இன்ட்டு m ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2m மைனஸ் 1. ஓகே, ஸோ இப்போ எல்லா ஏபிடி சம்ஸ் வந்து என்ன பண்ணிட்டோம்? ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஏபிடி சம் வந்து பார்த்தீங்கன்னா n/2 இன்ட்டு 2 into 1 plus n minus 1 into 1. Second APD sum S2 is equal to n/2 into 2 into 2 plus n minus 1 into 3. Third APD sum வந்து பார்த்தீங்கன்னா S3 is equal to n/2 into 2 into 3 plus n minus 1 into 5. And last mth APD sum வந்து பார்த்தீங்கன்னா SM is equal to n/2 into 2 into m plus n minus 1 into 2m minus 1. ஸோ கொஸ்டின் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஏபியோடைய சம்ஸையும் வந்து என்ன பண்ணணும், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். S1 plus S2 plus S3 plus etc. plus SM எல்லா ஏபிடி சம்மும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணால் இந்த ஆன்சர் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? நவ் S1 plus S2 plus S3 plus etc. plus SM is equal to. ஸோ ஒவ்வொரு ஏபியோடைய சம்மையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் ஏபியோடைய சம் n/2 into 2 into 1 plus n minus 1 into 1. இது first APD sum plus second APD sum வந்து பார்த்தீங்கன்னா n/2 into 2 into 2 plus n minus 1 into 3. இது second AP plus third AP n/2 into 2 into 3 plus n minus 1 into 5 plus etc. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணல, அதோடைய சம்மையை ஆட் பண்ணிக்கலாம். n/2 இன்ட்டு 2 இன்ட்டு m ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு 2m மைனஸ் 1. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கிளியராக ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட் டேர்ம் தெரியல, இங்கே அடிச்சு எழுதிக்கலாம். 2m மைனஸ் 1. ஓகே, நான் இது எல்லாத்தையும் சம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். n/2 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 எல்லா டேர்ம்லேயுமே n/2 காமனாக இருக்கா? ஸோ டேக் இட் அவுட் சைட். n/2 காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்குது அப்படியே எழுதிடலாமா? ஸோ இங்கே என்ன இருக்குது? 2 into 1 ப்ளஸ் n minus 1 into 1. அடுத்ததெல்லாம் என்ன காமனாக இருக்குது? தட் இஸ் காமன் எடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது? 2 into 2 ப்ளஸ் n minus 1 into 3. அடுத்ததில் ப்ளஸ் 2 into 3 ப்ளஸ் n minus 1 into 5 ப்ளஸ் எட்ஸெட்ரா. அதே மாதிரி லாஸ்ட்டில் என்ன காமன் ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 into m ப்ளஸ் n minus 1 into 2m minus 1. ஸோ காமனாக இருக்கிறது எல்லாமே எடுத்தாச்சு. ரிமைனிங் டேர்ம்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து என்ன காமனாக இருக்குது அப்படின்னு நம்ம பிரிக்க போகிறோம். இதில் பாருங்களேன், 2 into 1 2 into 2 2 into 3 2 into m இதெல்லாம் ஒரு செட்டை ரைட் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? 2 into 1 ப்ளஸ் 2 into 2 ப்ளஸ் 2 into 3 ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் 2 into m. இதை மட்டும் ஃபஸ்ட்டு செட்டை ரைட் பண்ணியிருக்கோம். அடுத்து செகண்ட் செட் என்ன ரைட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இந்த இதெல்லாம் n minus 1 into 1 ப்ளஸ் n minus 1 into 3 ப்ளஸ் n minus 1 into 5 ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் n minus 1 into 2m minus 1. ஓகே, ஸோ காமனாக இருக்கிறது எல்லாமே எடுத்து எழுதியாச்சு. n/2 எழுதினதுக்கப்புறம் செட் பண்ணியிருக்கோம், அதை குரூப் பண்ணியிருக்கோம். 2 into 1 2 into 2 இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு குரூப் ஆகும். n minus 1லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தனியாக ஒரு குரூப் ஆகும். நம்ம பண்ணியாச்சு. இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் என்ன காமனாக இருக்குது? ஃபஸ்ட்டு குரூப்பில் என்ன காமனாக இருக்குது? எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்குங்களா? டேக் இட் அவுட் சைட். ஸோ 2 காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? இதில் ஃபஸ்ட்டு டேர்மில் 1 இருக்கும், ப்ளஸ் செகண்ட் டேர்மில் 2 எடுத்தாச்சுன்னா 2 இருக்கும், ப்ளஸ் தேர்ட் டேர்மில் 3 ப்ளஸ் எட்ஸெட்ரா. லாஸ்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா m இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பில் 2 காமனாக வெளியே எடுத்தாச்சு. அதே மாதிரி செகண்ட் குரூப்பில் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். n minus 1 காமனாக இருக்கா? அதை வெளியில் எடுத்துருங்க. n minus 1 காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா ரிமைனிங் ஃபஸ்ட் டேர்மில் 1 ப்ளஸ் செகண்ட் டேர்மில் 3 ப்ளஸ் தேர்ட் டேர்மில் 5 ப்ளஸ் எட்ஸெட்ரா. லாஸ்ட் டேர்மில்
2m minus 1. ஓகேங்களா? ஸோ இப்போ காமனாக இருக்கிறது எல்லாமே எழுதியாச்சு. இது வந்து என்னது? S1 plus S2 plus S3 plus etc. plus SM. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோ. சரிங்களா? ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது இதில் 1 + 2 + 3 + etc. + m இருக்கு இல்லையா? இதோடைய சம் கண்டுபிடிக்கணும். அடுத்தது 1 + 3 + 5 + etc. 2m - 1 இருக்கு இல்லையா? இதோடைய சம்மும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபியா 1 + 2 + 3 + காமனாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி. The terms of the series forms an AP with first term A வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1ங்களா, காமன் டிஃப்ரென்ஸ் D வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் எத்தனை டேர்ம் இருக்குது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படின்னு வச்சுன்னா இது வந்து என்னது mth டேர்மா. லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, L வந்து m. அப்போ இதோடைய சம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? 1 + 2 + 3 + etc. + m = அதாவது இதோடைய எல்லாம் சம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அதே ஃபார்முலா, தட் இஸ் Sn = n/2 × a + l அப்படிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஏன்னா ஃபஸ்ட் டேர்ம் தெரியும், லாஸ்ட் டேர்ம் தெரியும் இல்லையா? ஸோ அதனால் வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, m டேர்ம்ஸ் இருக்குது. அப்போது m/2 × ஃபஸ்ட் டேர்ம் 1 + லாஸ்ட் டேர்ம் m. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இதெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணும் பொழுது 1 + m m + 1 அப்படின்னு நம்ம மாற்றி ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தட் இஸ் m × m + 1/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது ரீஅரேஞ்ச் பண்ணி கரெக்டாக ரைட் பண்ணோம் அப்படின்னா m × m + 1/2. ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த இதோடைய சம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதோடைய சம்மை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? தட் இஸ் 1 + 3 + 5 + etc. + 2m - 1 இதோடைய சம்மும் நம்ம பார்க்க போகிறோம். (1 + 3 + 5 + etc. + 2m - 1). இப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்களேன். 1 + 2 3, 3 + 2 5. அப்போ 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கான். அப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த டேர்ம்ஸ் of the series forms an AP. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் A வந்து 1, காமன் டிஃப்ரென்ஸ் D வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது, 2 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் D வந்து பார்த்தீங்கன்னா 2. அண்டர்ஸ்டாண்டா? அண்டு லாஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2m - 1 இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்மில் என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்க, m கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா m டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ இங்கே n வந்து பார்த்தீங்கன்னா m. அண்டர்ஸ்டாண்டா? இதை கேர்ஃபுல் லிசன் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ம். அப்போ ஜென்ரல் டேர்மில் வேரியபிள் m கொடுத்துருக்கனால எத்தனை டேர்ம் இருக்குது, m டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதோடைய சம் வேணும் அப்படின்னா அதே ஃபார்முலா தான். தட் இஸ் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணோம் இல்லையா, n/2 × a + l. Sn = n/2 × a + l அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா m. இப்போ என்ன கிடைக்கும், m/2 × a + l. ஏவோட வேல்யூ 1 + எல்லோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2m - 1. ஓகே, இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம் பண்ணலாம். என்ன கிடைக்கும், m/2 × +1 - 1 கேன்சல் ஆயிருமா? அப்போ என்ன கிடைக்கும், 2m அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் 2 கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், m × m² அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதோடைய சம்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுறோம். S1 + S2 + S3 + etc. + Sm = இதில்
இந்த ஃபார்முலா n/2 இன்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். n/2 இன்ட்டு 2 இன்ட்டு இதோடைய சம், 2 இன்ட்டு ஸோ அதோடைய சம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 1 + 2 + 3 + எட்ஸெட்ரா ப்ளஸ் எம்மோட சம் வந்து பார்த்தீங்கன்னா m இன்ட்டு m + 1/2 அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். m இன்ட்டு m + 1/2. ஓகே, அடுத்தது இது முடிஞ்சிடுச்சு. ப்ளஸ் இதோட வேல்யூ n-1 இன்ட்டு இதோடைய சம், n-1 இன்ட்டு இதோடைய சம் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், m². ஓகே, இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 2 கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, n/2 இன்ட்டு m இன்ட்டு m + 1 இதில் காமன் இருக்கிறது இது. ப்ளஸ் இதில் என்ன இருக்குது, n-1 இன்ட்டு m². இப்போ இந்த ரெண்டு இதுலேயும் வந்து என்ன காமனாக இருக்குது, இந்த டேர்ம்லையும் இந்த டேர்ம்லையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m வந்து காமன், இதுலேயும் m இருக்குது, இதுலேயும் m இருக்குது. அப்போ m மட்டும் வெளியில் எடுத்துருங்க. அப்போ என்ன கிடைக்கும், ஆல்ரெடி இங்கே n/2 இருக்குது, அதோட m எடுத்துட்டோன்னா வெளியில் எடுத்துனா இதோட மல்டிப்ளை ஆகும். இப்போ m(n/2) இன்ட்டு இதில் ரிமைனிங் என்ன இருக்குது, m + 1. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா n-1 இன்ட்டு m² ஒரு m எடுத்தாச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், ஒரே ஒரு m மட்டும் இருக்கும். ஸோ mn/2 இன்ட்டு m + 1 ப்ளஸ் இது வந்து m ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், n இன்ட்டு m mn -1 இன்ட்டு m -m. ஓகே, இப்போ ப்ளஸ் m அண்டு -m கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ ரிமைனிங் என்ன கிடச்சிருக்கு, mn/2 இன்ட்டு mn + 1 ஆட்டோ சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம். அண்டர்ஸ்டாண்டா. ஸோ இதை ரீரைட் பண்ணணும் அப்படின்னா 1/2 இன்ட்டு mn இன்ட்டு mn + 1. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய பார்ட். கிடச்சிருச்சுங்களா. s1 s2 s3 + எட்ஸெட்ரா ப்ளஸ் sm. ஸோ இது ஆன்சர் வந்து கொஸ்டினில் கொடுத்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. தட்ஸ் ஆல்.